ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சென்னையிலேருந்து கொல்கத்தா ரயிலில் போக போகிறோம். ஏசி ரயில் எவ்வளோ செலவானுச்சு, என்ன ஃபுட்டு, எத்தனை மணி நேரம் ஆச்சுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சீர்காழியில் மதியம் 1:15க்கு சோழன் வண்டி சீர்காழிலேருந்து சென்னை எக்மோருக்கு போகும். அந்த ரயிலில் பிடிக்க போகிறோம். இப்போ பிடிச்சிட்டோம். அன்ரிசர்வ்டு இடம் இல்லை, நின்றுட்டே தான் போனோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நான் புக் பண்ணல. ஓகேவா? இப்போ இந்த ரயில் பார்த்தீங்கன்னா தினமும் 1:15 1:30க்கு வந்துடும். 6:10க்கு 6:15க்கு வந்து எக்மோர் போகும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா சீர்காழிலேருந்து பார்க் ஸ்டேஷன் அப்படி எடுத்துட்டேன் டிக்கெட்டு. ஏன்னா இப்போ வந்து எக்மோர் போகும் 6:10க்கு. அங்கே எக்மோர்லேருந்து அடுத்தது பார்க் ஸ்டேஷனுக்கு போகணும். பார்க்கில் இருந்து நம்ம சப்வே இறங்கி சென்ட்ரலுக்கு போகணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்மோர்லேருந்து பார்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். பீச் ரயிலில் போயிட்டு சப்வேல ஏறி சென்ட்ரல் வந்துட்டோம். நம்ம ரயிலை பிடிச்சாச்சு. 7 மணிக்கு இந்த ரயில் ஹவுரா மெயில், ஓகேவா, எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலுடைய நம்பர்னு பார்க்குறப்ப 12840 ரயில் தினமும் உண்டு. 7 மணிக்கு நைட்டு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரயில் பார்த்தீங்கன்னா ஒரு 7:45 கிட்ட எடுத்தாங்க. நாங்கள் அர்ஜென்ட்டாக வந்தோம், சரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஓகேவா? இப்போ நான் சொன்ன அந்த சோழன் ரயில் தினமும் உண்டு. ஒரே ஒரு நாள் மட்டும் 7:30க்கு போயிருக்கு. மற்ற எல்லா நாளையும் 6:10 6:05க்கு தான் போயிருக்கு. இந்த ரயிலை நம்பி தாராளமாக வரலாம். அதாவது சீர்காழிலேருந்து சேம்பரத்துலேருந்து ஹவுரா பிடிக்க போகிறவங்க இந்த மதிய சோழன் பிடிச்சதில் வரலாம். இப்போ ஏசி உள்ளே ஏறிட்டோம். ஸோ பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பில்லோ கிடையாது, கீழே போடுற பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா மேலே போத்திக்கிற போர்வை கொடுத்துருந்தாங்க. போர்வை அப்பப்போ துவைச்சிடுறாங்க. வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்லை, அப்பப்போ வாஷ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ரயிலில் பார்த்தீங்கன்னா நைட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். உள்ளே லோயர் அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் மாற்றிட்டேன், ரொம்ப தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஏசி ரயிலுங்கிறனால பாத்ரூம்லாம் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. நான் ஸ்லீப்பர்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதில் வந்து க்ளீனாக வச்சுருந்தாங்க. உள்ளேயே உங்களுக்கு சானிடைசர் வச்சுருந்தாங்க. நீங்கள் எதுக்கும் சானிடைசர் வச்சுக்கோங்க கையில். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நைட் வந்து சப்பாத்தி சாப்பிட்டோம். ஓகேவா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தூங்கிட்டேன். ஒரு 10:30 11 மணி தான் ஏஞ்சேன். அதனால் காலை சாப்பாடு கட்டு ஒரே ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு மதியம் வந்துட்டு அந்த அங்கேயே சாப்பாடு வேணுமா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வெஜ்ஜி மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். 130 ரூபா அது வந்துச்சு. ஓகேவா? அது வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி ஆர்டர் பண்ணணும், வந்துருச்சு. இப்போ இந்த ரயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 மணி நேரங்க. 28 மணி நேரம் நம்ம இதில் தான் ட்ராவல் பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னா 7 மணிக்கு ஏறுறீங்களா, ஒரு 7:30க்கு ஏறி லைட்டாக சாப்பிட்டு படுத்துருங்க. படுத்தே கிடங்க. ஒரு 10:30 11 மணிக்கு காலைல ஏந்திரிங்க. என்ன பண்ணுறது, போர் அடிக்கும். புக்ஸ் படிங்க, பாட்டு படமெல்லாம் பார்க்குறேங்க. ஆனால் ரொம்ப நேரம் கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் சுச்சுவேஷன். ஃப்ளைட்டில் போனால் ஒரு 7,000 ரூபா ஆகும். ஸோ நம்ம ட்ரெயினில் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஏசி ரயிலில் 1,800 ஒரு ஆளுக்கு. நாங்கள் 2 பேர் போனால் 3,600 சம்திங் வந்துச்சு. ஸோ இதாங்க சாப்பாடு நான் சொல்கிற போல். அந்த வெஜ்ஜி மீல்ஸில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மீல்ஸு. நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் அதில் வந்துட்டு 2 3 கறி போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சுருந்தாங்க. ஒரு 150 ரூபாங்க இந்த சாப்பாடு. அதிலே பருப்பு கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு சாப்பாடு ஓகே. அந்த பிரியாணி மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிரியாணி எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க தெரியாது. நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் போட்டால் ஓகே. ஸோ கொஞ்சம் உள்ளே அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மீல்ஸாக சாப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்துச்சு ஏரியா. அங்கங்கே நான் விசாகப்பட்டினம் பார்க்கலான்னு பார்த்தேன். காலையில் 7 மணிக்கு தூங்கிட்டேன். எவரும் பார்க்க முடியல. இருந்தாலும் ஓகே. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட்டு 7 மணிக்கு ஏறி இருக்கோமா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போகணும். பட் ஆனால் 2 மணிக்கு தான் போயிருக்கு. ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டு. டீ பார்த்தீங்கன்னா காஃபி பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வந்துருச்சு. இதேமாரி கொட்டி கொடுப்பாங்க. நான் ஏதோ 15 ரூபா நினச்சேன். விலை கேட்டு எதாவது இருந்தால் குடிங்க. டக்குன்னு நம்ம 30 ரூபாங்கிறது ஒரு என்னடா திடீர்னு ஒரு மாதிரியே தான் இருக்கும். விலை கேட்டுட்டு சாப்பாடாகட்டும், டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வாங்குங்க. இந்த பிரிட்ஜு போகிற வழியில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு ஏசி ஓகேங்க. நாங்கள் டாப்பில் அப்பரில் போட்டோம். அப்பரில் போட்டு என்ன கஷ்டம்னா ஏஞ்சி உட்கார முடியல. ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு லோயர் சீட்டை பாருங்கள். இல்லைன்னா சைடு லோயர் சைடு அப்பர் கிடச்சா அது வரப்பிரசாதம். அது நமக்கு கிடைக்காது. கிடச்சா ரொம்ப சந்தோஷம். அப்பர் போட்டு உட்கார முடியல. ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு 7 மணிக்கு. அங்கே டீயை குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். இங்கேயே வந்துட்டு இந்த சால் முறி அப்படி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வருது. உள்ளேயே இந்த கடை அடித்து கொடுக்குறாங்க இந்த ஸ்நாக்ஸ்லாம். நெருங்கிட்டோங்க. ஒரு ஒரு 1 மணிக்கிட்ட வந்துடுச்சு. சரி அதுக்கப்புறம் விண்டோவில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், என்ன எப்போ வரப்போகுது அப்படின்னு. இப்போ என்ன ட்விஸ்ட்னா நம்ம 2 மணிக்கு இறங்க போகிறோமா. இப்போ ரூம்ஸும் பிரச்சனை, அது இல்லாமல் என்ன பண்ண போகிறோங்க முழிச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்ட்ரா காட்சி ஏதோ சம்திங் 12:15க்கு, அடுத்தது வந்துட்டு 1:39ன்னு போட்டிருக்கு. ஸோ அது போல் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தூங்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, எழுப்பி விட்ருவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஷன் தானே. அதனால் தூக்கம் நல்லா வந்துச்சு. ஏசிங்கிறனால படுத்து நல்லா பாடியை ரெஸ்ட்டு விட்டாச்சு. ஏன்னா அடுத்த நாள் நிறைய அலையணும். ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோ எடுக்க போகிறோமா, ரொம்ப அலையணும்.
இப்போ நம்ம வந்து ஹவுரா ஸ்டேஷனுக்கு இறங்கிட்டோம். ஸ்டேஷன் பார்க்குறப்ப ஏர்போர்ட் போல் அவ்வளோ பெருசாக உள்ளே கார்லாம் போயிட்டு வருதுங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டேஷன் உள்ள மட்டும் வெளியில் போனதுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் மாரி இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயே பூச்செடி நிறையா வச்சு பிரம்மாண்டமாக நல்லா இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால். ஸோ இதே மாரி அதேமாரி நம்ம டார்மெண்ட்ரியும் இருக்குது. அதாவது அதெல்லாம் ஒரு ரூ. 500 வருது. நாங்கள் அதை எடுக்கல. ஏன்டா படுத்துக்கிறதுக்கு ரூ. 500. அது நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஒரு பெட்டை போட்டு சுத்தமாக இல்லை, பக்கத்தில் பார்க்க துப்பி வச்சுருக்காங்க. அதனால் அதை எடுக்கல. அப்புறம் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதான் ஸ்டேஷன், ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ கூட்டம், எல்லாமே உட்காந்துருக்காங்க. விடிய 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 அவ்வளோ கூட்டம். ஸோ நிறையா எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க, அங்கேருந்து வேலைக்கு, அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்காக வரவங்க. இதான் ஹவுரா ஸ்டேஷனுங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஹவுரா பிரிட்ஜு தெரியுதா? அதான் ஹவுரா பிரிட்ஜு. நைட்டில் பார்த்தோம். ஸோ காலையில் அடுத்த வியூ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவ்வளோ கூட்டம். ஸோ நிறைய விற்றுட்டே இருக்காங்க. என்ன ஒன்றுனா வெளியில் பேக்கை மட்டும் வந்தால் முடிஞ்சு போச்சு. ரூம் வேணுமா, டாக்ஸி வேணுமா, ஆட்டோ வேணும், போட்டு முடிச்சு விட்டாங்க. என்னடா இது. அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டு அப்புறம் ஏசி வெயிட்டிங் ஹால் போயிட்டோம். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுது. ஸோ லேட் நைட்டாக ரூம்ஸு கிடைக்கிறது கஷ்டம், சேஃப்டியில் சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு ஒரு ரூ. 30 சம்திங் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. அப்புறம் வந்துட்டு அங்கேயே ஏசி ஹாலில் ரூம் எடுத்தோம். அந்த வெயிட்டிங் ஹால்லேயே அங்கேயே படுத்துட்டோங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு தூங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். ஒரு 3 மணிக்கிட்ட ரூம் எடுத்தோம். சரி விடிஞ்சு ஏதாவது இந்த பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு உட்காந்துட்டு தூங்கியாச்சு. அங்கேயே பாத்ரூம் இருந்துச்சு. சோப்பு சாம்பு எல்லாமே விற்றாங்க. அங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு ரூம் எடுத்தோம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 to 30 மணி நேரம் வந்துடுங்க. ஸோ லேட் டைம்லாம் பொறுத்து சாப்பாடு உள்ளே வந்துடும், பிரச்சனை இல்லை. ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி தான். அதாவது நீங்கள் நினைக்கிறபடி வட மாநிலம் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதே போல் அந்த பெக்கர்ஸு அதுமாரி மற்றவங்க யாரும் காசு பிடுங்குவாங்களே, சரி காசு கேட்பாங்களே, அவங்களும் உள்ளே வர மாட்டாங்க. ஸோ இது போல் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏசி பொறுத்த வரைக்கும். நாங்கள் வரப்போ ஸ்லீப்பரில் வந்தோம். அது என்னென்னு சொல்கிறோம். நீங்கள் கொல்கத்தா போகிறீங்கன்னா ஏசி ரயிலில் தாராளமாக போகலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பாடு உள்ளே வந்துட போகுது. அது போல் பாத்ரூமும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்துடும். பெட்ஷீட்டு நீங்கள் கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னா வீட்டிலேருந்து எடுத்து வந்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம். நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. அதே போல் ஒரு 28 30 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டொமக்கை மட்டும் கொஞ்சம் க்ளீனாக ட்ராவல் பண்ணுற 2 நாளைக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு அன்னெசரி நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் தயிர் சாதம் இதுமாரி கொஞ்சம் வெயிட்டை கூலாக வச்சுக்கிட்டு ட்ராவல் டைமில் ஹீட் ஆகும் பாடி. அதனால் ஸ்டொமக் ப்ராப்ளம் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெஜ் எடுத்துவாங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எக்காரணத்தை கொண்டும் நான் அன்ரிசர்வ்டில் போயிடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு வாழ்க்கையை வெறுத்துற மாரி ஆகிடும். ஏன்னா நாங்கள் போனதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு தமிழர் வந்தார். அவர் சொன்னார், 2 நாளாக சாப்பிடவே இல்லை, என் மேலே ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது. இவங்களுடைய பாக்கு ஸ்மெல் வந்துட்டு என் மேலே அப்படியே பக்கத்தில் உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் குளிக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அந்தளவுக்கு சொல்லாது. அன்ரிசர்வ்டில் மட்டும் போயிடாதீங்க, உயிரே போனாலும். ஸ்லீப்பரில் போங்க, இல்லைனா ஏசியில் போங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஏசி ரெக்கமெண்டடு. இந்த ஹவுரா மெயில் தினமும் உண்டு இரவு 7 மணிக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து. அதே போல் டிக்கெட்டு 1800 சம்திங் வரும் ஏசி. நான் ஏசினா 900 800 கிட்ட வருங்க. உங்களோட விருப்பம், எதில் வேணாலும் போங்க. பட் ஆனால் ட்ராவல் இப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக லக்கேஜெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏசி பொறுத்த வரைக்கும் போலீஸ் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லை லக்கேஜுக்கெலாம். நீங்கள் வெளியில் அந்த மிட் நைட்டில் ஹவுராவில் போய் தங்க போகிற சொன்னீங்க, அந்தமாரினா ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தா ஓகே. இல்லைனா டாக்ஸி அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் அன்சேஃப்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கும், மிட் நைட்டில் வரீங்கன்னா அங்கே போயிடுங்க. ஒரு டிக்கெட் 40 ரூபா இருக்கும், ஒரு 30 ரூபா 35 ரூபா இருக்கும் 1 ஹவருக்கு. அதிலே போய்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வெளில விடிஞ்சதுக்கப்புறம் போய் உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே போங்க. அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா எங்கே ரூம் எடுத்தோம், எவ்வளோ ஆச்சு, அதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.